சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஹீரோயின் வீட்டுக்கு வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போவார். போனது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு காரம் ஏதாச்சும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் கேட்கும்போது வில்லத்தனமாக நம்ம ஹீரோயின் ஒரு முடிவெடுத்து காஃபியில் உப்பு கலந்தும் சாப்பிட்றதுக்கு மிளகாவும் கொடுத்துருவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் செல்வி என்ன கொடுத்தாலும் விஷத்தையே கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அத்தனை மிளகாயும் காலி பண்ணி சாப்பிட்டுருவாப்புல. சாப்பிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஐயோ அம்மான்னு கதறுவார் பார்த்தீங்களா. அந்த ஒரு மனநிலைமையில தான் சூப்பர் ஸ்டாரோட மனசு இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. என்னடா நமக்கு கீழே இருந்தவன், நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுத்தவன், நம்ம கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவன், நம்ம கையில் அவார்டு வாங்கினவன் இன்னைக்கு ஜெயிச்சு முதலமைச்சராக ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் பொறுக்க முடியலையா, தாங்க முடியலையா. ஏகப்பட்ட பிபி மாத்திரை, ஏகப்பட்ட சுகர் மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருக்காரா. இது நான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கிடையாதுங்க. அவர் சுற்றி இருக்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயோட வெற்றியை விரும்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் 108 தொகுதி தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சதுக்காக ஒரு வேண்டா வெறுப்புன்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. ஆனா நைஸா எந்த ஒரு சத்தமுமே இல்லாம ஸ்டாலின் கிட்டையும் எடப்பாடி கிட்டையும் போயிட்டு நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சுட்டீங்கன்னா இந்த சின்ன பையில ஒழிச்சிடலாம், மக்களுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்ன்றக்காக திருமாவளவனை முதல்வரை போட்டு நீங்க பின்னாடி நின்று ஆட்சி செஞ்சுக்கலாம். இந்த ஐடியாவை தான் நான் நைட்டு பூரா தூங்காம வச்சேன். அதனால இந்த ஐடியாவை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் சேர்க்கிற ஒரு புரோக்கர் வேலை பார்த்திருக்காரு. பட் இப்படி எல்லாம் நிறைய குறுக்கு வழிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செயல்பட்டாலுமே விஜய் அவர்கள் கடவுளோட அருளால மக்களோட பெரும் ஆதரவால இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சுத்தமா பொறுத்துக்கவே முடியலையா. நைட்டு தூங்குனாலே ஜோசப் விஜய் நான் அப்படின்ற வார்த்தை தான் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுதான். ஸோ அதனால ரஜினி சார், விஜய் அவர்கள் உங்களோட தீவிர ரசிகர், அதனால வன்மை வேண்டாம். போய் சேர வேண்டிய வயசுல இவ்வளவு வன்மை உங்களுக்கு தேவை கிடையாது, உடம்பு தான் கெட்டு போகும். பல வருஷமா விஜய் அவர்களுக்கு போட்டியா இருந்த நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு டீசெண்டா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அவருண்ட ஒரு வேலை பெருந்தன்மையே இருக்காரு. அவர் மாதிரி நேர்மையாகவும் பெருந்தன்மையாகவும் நீங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு மூடிட்டு இருங்க.